யாரை கர்த்தர் பார்ப்பார் தெரியுமா? தங்க முகத்தை முதல்ல மூடாம இருக்கிறவங்களை கர்த்தர் பார்ப்பார். ஏன் இவங்கெல்லாம் மூடிக்கிறாங்க முகத்தை? ஏன் மோசே முகத்தை மூடினார் தெரியுமா? மோசே மூட வேண்டிய ஆளே கிடையாது. மோசே முகத்தை மூடினதுக்கு காரணம், அவரை கர்த்தர் எங்க மூடி வச்சிருந்தாரோ அங்க அவர் இல்ல. மோசே தானாகவே தன்னை மூடி வைத்திருந்தான். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். தன் முகத்தை மூடிக்கொண்டான். சபைக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர்ட்ட பார்த்து நிக்கிறதுல ஒரு தைரியம் இருக்கும். ஒரு பாவியால ஆண்டவரை நோக்கி பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு தன்னுடைய முகத்தை கர்த்தர் மறைப்பார். அதனாலதான் கர்த்தர் உங்களை ரட்சித்து ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தி அபிஷேகப்படுத்தி உங்களை கொண்டு வந்து சபையில வைத்து ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய முகத்தை கம்பீரமா பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆனா அவர் எப்படி நோக்கி பார்க்கிறது? பிலாத்து அவருடைய முகத்தை பார்த்து பார்த்து நிக்கிறான். இயேசு பாப்பாரா தலையை குனிஞ்சு நிக்கிறார். ஏரோது இயேசுவை பார்க்கணும் பார்க்க மாட்டேன். ஆனா ஒரு குள்ள சகையு இயேசு எப்படிப்பட்டவரோடு மேல போயிருக்கிறான். அவனை கிட்ட பார்த்து, உன்னை நான் பார்க்கிறேன்ப்பா சகையுவே வான்னு. யாரை கர்த்தர் பார்ப்பார் தெரியுமா? தங்க முகத்தை முதல்ல மூடாம இருக்கிறவங்களை கர்த்தர் பார்ப்பார். ஏன் இவங்கெல்லாம் மூடிக்கிறாங்க முகத்தை? ஏன் மோசே முகத்தை மூடினார் தெரியுமா? மோசே மூட வேண்டிய ஆளே கிடையாது. மோசே முகத்தை மூடினதுக்கு காரணம், அவரை கர்த்தர் எங்க மூடி வச்சிருந்தாரோ அங்க அவர் இல்ல. இப்ப 40 வருஷம் ஒரு அரண்மனையில வைக்கிறாரு. இன்னொரு அடுத்த 10 வருஷம் தான் மோசே இன்னொரு 10 வருஷம் அமைதியா மூடின இடத்துல இருந்திருந்தான்னா இன்னைக்கு முகத்தை மூட வேண்டிய அவசியம் இல்லை. மூடப்பட்ட இடத்தில் சரியாய் காத்து கொண்டிருந்தால் இன்றைக்கு முகத்துல மூடி இருக்க வேண்டாமே. அவசரப்பட்டுட்டான். கத்தி எடுத்தான், ஒருத்தனை கொலை பண்ணா, அவனை புதைச்சான், அதோட நேரம் ரோட்டுக்கு வந்துட்டான். அவசரப்படாத. பேர் வேலைக்கு காத்திருப்பாங்க, திருமணத்துக்கு காத்திருக்க மாட்டாங்க. சில பேர் திருமணத்துக்கு காத்திருப்பாங்க, குழந்தைக்கு காத்திருக்க மாட்டாங்க. சில பேர் குழந்தைக்கு காத்திருப்பாங்க, ஆனா அந்த குழந்தையை எப்படி வளர்க்க அது காத்திருக்க மாட்டாங்க. நீ ஒண்ணுத்துல காத்திருந்துட்டு இன்னொருத்துல காத்திரலாம போயிட்டா முகத்துல துணி மூடிடுவ. கத்தர் மூட முடியாது. அதனால என்னைக்குமே தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும்.